அன்பிய ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கும் நாம் பாஸ்கா காலத்தில் 6ஆம் ஞாயிறாகிய இன்றைய தினத்தில் அன்பு காட்டுவதன் அவசியத்தை உணர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைமகன் கிறிஸ்து இந்த உலகில் பிறந்து மனிதர்களின் பாவங்களை சுமந்து சிலுவையிலே உயிர் துறந்ததற்கான ஒரே காரணம் அன்பு மட்டுமே. அதன்படி எமது கத்தோலிக்க திருச்சபை கட்டியெழுப்பப்பட்டது அன்பு எனும் அத்திவாரத்தின் மேலேயே. இன்றைய உலகு உண்மையான அன்பை மறந்து பகைமை விளைவுகள், பிரிவுகள் ஆகியவற்றை வளர்த்து குடும்பத்திலும் சமூகத்திலும் நாட்டிலும் அமைதி தொலைத்து தவித்து கொண்டிருக்கின்றது. இவை பற்றி சிந்தித்து மனம் மாறி ஒருவர் மற்றவரை அன்பு செய்வது வாழ்வதன் மூலம் கொரோனா கொடிய பரவலை ஒழிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து நடக்க இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறை போ. இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போ. இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறை போ. சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். ஆரவார குரல் எழுப்பி முழங்கி அறிவியுங்கள். உலகின் எல்லை வரை இதை அறிய செய்யுங்கள். ஆண்டவர் தம் மக்களை மீட்டு விட்டார். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் அன்பை பெறவும் அன்பை செலுத்தவும் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஆகவே இந்த திருப்பலியிலே விசேட விதமாக அன்பை பெற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக, அன்பை கொடுக்கின்ற மக்களாக வாழுகின்ற வரத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா,
இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கொர்நேலேயு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதை கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு ஆண்டவரிடம் வேண்டினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக இறையினத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். இறையினத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். இறையினத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில்
அன்பு கடவுளமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். நம் வாழ்வு வரும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடைய குடிகொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வாக்கியங்கள் 9 தொடக்கம் 17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் அனைத்தும் அன்பை பற்றி எங்களுக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த உலகத்திலே வாழுகின்ற நாங்கள் அதிகமாக புரிந்து கொள்ள முடியாமல் அதனுடைய விளைவுகளை நாங்கள் நாளாந்தம் அனுபவித்து கொண்டு அன்பினுடைய அர்த்தம் எங்களுக்கு புரியவில்லை. பலர் புரிய முயற்சித்தாலும் பல்வேறு விதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு பல்வேறு விதமாக அது சிந்திக்கப்பட்டு பல்வேறு கருத்துக்களோடு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே,
இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். அங்கே ஆண்டவருடைய தூய ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே வருகின்ற போது வேறுபாடுகளை மறந்து ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. ஆகவே இன்றைய முதல் வாசகத்தின் ஊடாக அன்பிருக்கின்ற இடத்திலே வேறுபாடுகள் இல்லை, வேறுபாடுகளை மறந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்ற செய்தியை இன்றைய முதல் வாசகத்தின் ஊடாக எங்களுக்கு இன்றைய ஞாபகப்படுத்துகின்றது. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவானுடைய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். அன்பு செலுத்துபவர்கள் ஆண்டவருடைய மக்களாக இருக்கின்றார், ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கின்றார். ஆகவே இந்த உலகத்திலே அன்பு செய்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. இறையேசுவின் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். தன்னுடைய நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒன்றும் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லி இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்படுகின்றது. என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தால் நீங்கள் என் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் உங்களுக்கு தந்தை கொடுப்பார் என்ற வாக்குறுதியும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இறைமகன் கிறிஸ்துவினுடைய போதனையிலே அன்பென்ற தலைப்பு எல்லா இடங்களிலும் பிரதிபலிப்பதை நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். அந்த வகையிலே இறைமகன் கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே அன்பை பற்றி பேசுகின்ற போது கிரேக்க பாரம்பரியத்திலே, கிரேக்க கலாச்சாரத்திலே அன்பு 4 வகையாக பார்க்கப்பட்டது. முதலாவதாக எரோஸ் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் அல்லது அந்த உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்துகின்ற அன்பை இன்று முதலாவது நிலையிலே நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவதாக பீலியோ என்று சொல்லப்படுகின்றது. அதாவது நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பு அல்லது சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவை இந்த அன்பு எடுத்து காட்டுகின்றது. மூன்றாவதாக ஸ்டோரேஜ் என்று சொல்லப்படுகின்ற அன்பு குடும்ப உறவுகளிலே இருக்கக்கூடிய அன்பை காட்டுகின்றது. 4வது நிலையிலே இருக்கக்கூடிய அன்பு அகாப்பே என்று சொல்லப்படுகின்றது. அதாவது நிபந்தனையற்ற அன்பை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஆகவே இறைமகன் கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அன்பை பற்றி பேசுகின்ற போது அகாப்பே என்று சொல்லப்படுகின்ற நிபந்தனை அற்ற அன்பை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். ஆகவே ஞாபகப்படுத்துவது மட்டுமல்ல, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் அன்பு செய்யுங்கள், நீங்கள் உங்கள் பெற்றோரை அன்பு செய்வது போல நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. உங்களுடைய நண்பர்களை நண்பிகளை அன்பு செய்வது போல நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக உங்களுடைய சகோதர சகோதரி இருக்கின்ற அன்பை போல செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகின்றார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு எப்படி எங்களை அன்பு செய்தார், எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு அவர் அன்பு செய்தார். ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம், தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு வேறெங்கு இருக்கின்றது என்ற கேள்வியை கேட்கின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த அன்பு செலுத்துவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. ஏனென்றால் அன்பினால் தோல்வி அடைஞ்சவர்கள், அன்பை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனவர்கள், அன்பு பிழையாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அன்பின் நிமித்தமாக இன்று வாழ்க்கையை இழந்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே வேதனைப்படுவர்கள் மத்தியிலே இந்த இயேசு கிறிஸ்து தருகின்ற அந்த நிபந்தனையற்ற அன்பை வாழ எங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இது சவால் நிறைந்த அன்பாக இருக்கின்றது. மனிதர்களாகிய நாங்கள் அன்பு செலுத்துகின்ற போது பல்வேறு நிபந்தனைகளின் ஊடாக, வரையறைகளின் ஊடாக அன்பு செய்கின்றோம். ஆகவே நாங்கள் தோல்விகளை சந்திக்கின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தியின் ஊடாக
இறைமகன் கிறிஸ்து எங்களுக்கு தருகின்ற அழைப்பு எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் நிபந்தனையற்ற ரீதியாக கணவன் மனைவியை அன்பு செய்யவும், பெற்றோர் பிள்ளைகளை அன்பு செய்யவும், பிள்ளைகள் பெற்றோரை அன்பு செய்யவும், சகோதர சகோதரிகள் நிபந்தனையற்ற ரீதியிலே அன்பு செய்யவும், அப்படி பல்வேறு நிலைகளிலே சமூகத்திலே இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் நிபந்தனையற்ற அன்பை செய்கின்ற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு என்பதை எங்களுக்கு இறைமகன் கிறிஸ்து கூறுகின்றார். இது மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தாலும், இது நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்றாக எங்களுக்கு தெரிந்தாலும், இதிலே நிபந்தனையற்ற அன்பு செலுத்துகின்ற போது நாங்கள் பல்வேறு நிலையிலே தோல்வி அடைந்தாலும் ஏமாற்றம் அடைந்தாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்றார் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். ஆகவே இந்த பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய அன்பை பற்றி சிந்திக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் நிபந்தனையற்ற அன்பை செய்கின்ற ஆசீர்வாதத்தை தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடரும் திருப்பலியிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோம். ஆமேன். இப்போது அனைவரும் எழுந்திலிருந்து எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியில் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். உங்கள் பதிலுரை எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு ஒன்றே தவமாய் வாழ்வாய் கொண்டு அதற்கான முன்னுதாரணமாய் தமது உயிரையும் உவந்தளித்த இறைமகன் கிறிஸ்துவை பின்பற்றி நாமும் குடும்பங்களிலும் சமூகத்திலும் அன்பு ஒன்றையே கருவியாய் கொண்டு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையை வழிநடத்தும் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உலக அமைதியை அன்பினால் அடைய எடுக்கும் முயற்சிகளை ஆசீர்வதித்து அம்முயற்சிகள் பூரண வெற்றி பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீண்டும் மீண்டும் உலகையே உலுக்கி அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா என்னும் கொடிய பெருந்தொற்றிலிருந்து முழு உலகமும் விடுதலை பெற்று மகிழ்வான வாழ்வு திரும்ப கிடைக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு பல்வேறு விதங்களில் காணிக்கை மூலம் ஒத்துழைப்பு வழங்கி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அத்தோடு வேபும் தொலைக்காட்சியை சுதந்திரமாக செயற்படுத்துவதற்கு அரசினுடைய இலவச அங்கீகாரம் வெகு சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் எல்லாம் வல்ல இறைவனை பார்த்து மன்றாடுவோம்.
வல்லமையுள்ள தகப்பனே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகள் என்ற உரிமையோடு உம்மிடம் சமர்ப்பித்து இருக்கக்கூடிய மன்றாட்டுக்களையும் எங்களுடைய தேவைகளையும் உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக எமக்கு பெற்று தந்தருளும். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்பு புரட்சியே வாழ்வு மலர்ச்சியாய் மாற்றும் பலியில் இணைந்தோம். நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாயேற்றோம். அன்பு புரட்சியே வாழ்வு மலர்ச்சியாய் மாற்றும் பலியில் இணைந்தோம். நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாயேற்றோம். இந்த ஆழ்ந்த உணர்வில் நாளும் இணைந்திட, தாழ்வு நீங்கிட, வாழ்வு ஓங்கிட எம்மையை பலி தந்தோ, எம்மையை பலி தந்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்கள் மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்களை உம்மை நோக்கி எழும்புவனாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமகன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித், ஏனைய துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் புனிதரான புனித யோசவாஸ், புனித அந்தோணி மரிய கிளாரட், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்து களைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணையில் உயிருளாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள் என்கின்றார் ஆண்டவர். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களின் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவோம், மகிழ்ந்து பாடுவோம், புதிய விடியல் இன்று காணுவோம், புதிய பாடல் என்றும் பாடுவோம். புகழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து பாடுவோம், புதிய விடியல் இன்று காணுவோம், புதிய பாடல் என்றும் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.